இப்போ நம்ம குரூப்பிங் கான்செப்ட்ல ஒரு கியூப், இந்த கியூப்ல எல்லா எட்ஜஸ்லயும் ரெசிஸ்டர் இருக்கு. இதை நம்ம எப்படி சால்வ் பண்றது? ஒரு 2-3 கேசஸ் இதில் பார்க்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் ஸ்பெஷல் கேசஸ் மட்டும் பார்ப்போம். நம்ம நோடல் அனாலிசிஸ் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது, இந்த கான்செப்டோட ஈஸியா இருக்கும் அப்படின்னு செக் பண்ண போறோம். ரைட், ஓகே. இந்த கியூப்ல எல்லா எட்ஜஸ்லயும் ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. ரைட், வேல்யூ வந்து லெட் அஸ் கால் இட் அஸ் ஆர். எல்லாமே சேம் வேல்யூ. ரைட், நான் இந்த ரெஃபரன்ஸ் டயக்ராம் புரியறதுக்காக இப்படி போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இப்படி லைனுக்கு மேலே போட மாட்டோம், லைனை ரப் பண்ணிட்டு தான் ட்ரா பண்ணுவோம், ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எல்லா எட்ஜஸ்லையும் ரெசிஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 12 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் we are going to find the effective resistance at the main diagonal. இந்த 2 பாயிண்ட்ல சப்ளை கொடுக்க போறோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்க்கு அக்ராஸ்ல உள்ள சில வேல்யூஸ் கல்குலேட். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கால் திஸ் இஸ் ஏ, ரைட், திஸ் இஸ் பி. நம்ம தான் நேம் கொடுப்போம். இது சி, இது டி. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ண இ, இது எஃப், ஓகே, ஜி, ஹெச். ஸோ இப்போ நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், we have connected this battery the point A and G, and imagine you have connected a 100 volt battery. இந்த A க்கும் G க்கும் நடுவுல நம்ம ஒரு 100 volt பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குற பொட்டன்ஷியல் ட்ராப் 100 volt. கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எண்டு பிளஸ், இந்த எண்டு மைனஸ். ஸோ இந்த எட்ஜ், இந்த பாயிண்ட் எப்படி நம்ம இதை ஸ்பேர் பண்ணுறோம்? இப்போ பாருங்க, இந்த எட்ஜில் நம்ம கிடைக்கிற பொட்டன்ஷியல் 100 அண்ட் இந்த ஜிங்கிற பாயிண்ட்ல நம்ம கிடைக்கிற பொட்டன்ஷியல் 0. இப்போ நம்ம இதோட நோட்ஸை பிரிக்க போகிறோம். எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த 0வை கனெக்ட் பண்ணுற அந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம நோட்ஸாக எடுக்கணும். 0வை டச் பண்ணுற 3 லைன்ஸை நான் நோட் எடுக்க போகிறேன். ஸோ இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ், ஐ மீன் இந்த பொட்டன்ஷியல், அன்னோன் பொட்டன்ஷியல், இதுவும் எக்ஸ். ஸோ இது 100, இது எக்ஸ். அப்போ இந்த எண்ட் வந்து 100 மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி இந்த எண்டு 100 மைனஸ் எக்ஸ். நம்ம இதை கரெக்டாக அஷ்யூம் பண்ணாதான் நம்ம சால்விங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் 100 மைனஸ் எக்ஸ். இதான் நோடல் அனாலிசிஸ்க்கு நம்ம பேசிக்காக எழுதக்கூடியது. இது நம்ம எழுதியாச்சுனாலே அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸுக்கு வரக்கூடிய அந்த 3 வயர்ஸ், ஒரு எக்ஸுங்கிற இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணக்கூடிய 3 நோட்ஸ். ஸோ இப்போ நான் டயக்ராம் தனியாக எழுதுனேன். ஸோ இதனோட பாயிண்ட் எக்ஸ். ஸோ எனக்கு 3 என்ஸ் கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு எண்டோட பொட்டன்ஷியல் 0, ஒரு எண்டுக்குள்ள பொட்டன்ஷியல் 100 மைனஸ் எக்ஸ், இன்னொரு ரெண்டுக்கும் பொட்டன்ஷியல் 100 மைனஸ் எக்ஸ். ஸோ இங்கே வந்து மீட் ஆகிற 3 கரண்டோட வேல்யூ 0ன்னு ஈஸியாக நம்ம எழுத முடியும். அப்படி எழுதுறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 0 பை ஆர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 100 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் எக்ஸ் ஆயிரும் பை ஆர். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பிளஸ் எக்ஸ் மைனஸ் 100 மைனஸ் எக்ஸ் பை ஆர் பிளஸ் எக்ஸ் பை ஆர், இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பை ஆர் பிளஸ் 2x minus 100 by r plus 2x minus 100 by r equal to 0 again. So it is 5x minus 200 equal to 0. LCM எடுத்தா எல்லாமே r தான். So x is equal to 40 volt. X is equal to 40 volt. இது பேசிக்ஸ். சரி, நம்ம ஈஸியாக இப்போ எக்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஆர் ஈக்குவலன்ஸ் வேணும். அப்போ இங்கேருந்து போகிற கரண்ட், இங்கேருந்து நம்ம கொடுத்த கரண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஐன்னு எடுத்தோம்னா இது இங்கே ஸ்ப்ளிட் ஆகும்போது, ஏன்னா எல்லாமே சேம் ரெசிஸ்டர். ஸோ இது ஒரு I1, இது ஒரு I1, இது ஒரு I1 தான் ஸ்ப்ளிட் ஆயிருக்கு டோட்டலாக. ரைட், அப்போ நமக்கு மொத்த கரண்டோட வேல்யூ 3 times I1 அப்படின்னு இருக்கும். ரைட், இது மொத்த கரண்ட்டுக்குள்ள வேல்யூ 3 times I1 அப்படின்னு இருக்கணும். அப்போ எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் R equivalence is equal to total potential V by I எழுதப்படும். So potential difference of the battery by the total current given by the battery. அப்போ R equivalence is equal to potential நமக்கு வேல்யூ தெரியும் 100ன்னு தெரியும், 100 அப்படின்னு தெரியும், divided by okay 3I1. So இந்த I1 ஏதாவது வேல்யூ எடுத்து எழுதலாம். எல்லா பிரான்ச்சஸ்லையும் சேம் கரண்ட் தான் இங்கே ஃப்ளோ ஆயிருக்க போகுது. இங்கே எடுத்தாலும் இந்த எடுத்தாலும் அதே தான் வரும்.
அப்போ இந்த I1 அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் வில் கெட் எக்ஸ் பை ஆர். I1 வேல்யூ எக்ஸ் பை ஆர் தான் கிடைக்கும். அப்போ ஆர் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 by 3 times கீழே எக்ஸ் இன்டு ஆர். எக்ஸ்குள்ள வேல்யூ 40 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ ஆர் ஈக்குவலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ஆர் by 120. So it is going to be 5 by 6 R. இதான் நமக்கு diagonal-ஆ இருக்கக்கூடிய அந்த R equivalence-க்கான value. இது one of the easiest method to solve. There are different methods. இது one of the method. Note பண்ணிக்கோ. Wheatstone bridge மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு சர்க்யூட் பார்க்க போறோம். ரைட். ஸோ ஒரு Wheatstone bridge நம்ம ட்ரையாங்குலராக போடணும் அவசியம் இல்லை. இதை மாதிரி Wheatstone bridge ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த எண்டை அண்ட் இந்த எண்ட் ரெண்டு எண்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். ரைட். அகெயின் நம்ம கன்வீனியன்ஸ்க்காக எப்பவுமே 100 வோல்ட் பேட்டரி கன்சிடர் பண்ணி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் ரெசிஸ்டன்ஸ் லெட் மீ ட்ரா 10 ohm ரெசிஸ்டர். சரி. ஸோ பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட Wheatstone bridge மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஸோ இதில் okay, let me call this as a 10 ohm resistor, another 10 ohm resistor, or 10 ohm resistor, 10 ohm resistor, and it's all 10. Right. So you have to find the equivalent resistance between the points A and B. So A and B can roll an equal distance can consider upon, and let us draw 100 volt battery in between these two. Nice. From nodes consider upon, let me consider node X here. Right now in the point 100 volt 100 இருக்கும், இந்த point 0. நமக்கு தெரிஞ்சதுதானே அது. இது 0. இது எக்ஸ்னு வந்துச்சுன்னா இப்போ இந்த பாயிண்ட் இந்த 100 இந்த லைன்ல கனெக்ட் ஆகி வரும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் 100 மைனஸ் எக்ஸ்னு போட்டுக்கலாம். இஃப் யூ ரெக்கட் திஸ் இதையுமே நம்ம தேவைப்பட்டால் 100 மைனஸ் எக்ஸ் ட்ராப் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு நோடு போதும். ஸோ அந்த நோடில் கனெக்ட் ஆகக்கூடிய 3 வேல்யூஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது எக்ஸ், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது 0, இது ஒரு எக்ஸ், இது 1, அண்ட் இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 100. ரைட், தட்ஸ் இட். இப்போ இந்த எக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது ஒரு 0, இது ஒரு 100 மைனஸ் எக்ஸ், அண்ட் இது ஒரு 100 மைனஸ் எக்ஸ். இதை மட்டும் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் 0 பை 10 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 100 மைனஸ் எக்ஸ் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதை பண்ணி நம்ம என்ன வரும் 2x மைனஸ் 100 பை 10 பிளஸ் ஒரு 2x மைனஸ் 100 பை 10 ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ நமக்கு மொத்தமாக என்ன கிடைக்கும் 5x மைனஸ் 200 ஈக்குவல்ஸ் டு பாடியிருக்கணும் 5x மைனஸ் 200. இது சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை இது ரெண்டு சீரீஸ்ல இருக்கனால 20 கன்சிடர் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு இது எக்ஸ் மைனஸ் 100ன்னு எழுதிடலாம் இந்த ஏரியாவை பை 20. ரைட், தட் வாஸ் மிஸ்டேக். ஓகே, இது ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா இது 2x பை 10 ஐ மீன் 20 பிளஸ் இங்கே ஒரு 4x மைனஸ் 200 by 20 plus x minus 100 by 20 கிடைக்கும் equals to 0. So again நம்ம work பண்ணோம்னா இது 6x 7x minus 300 equal to 0 ஆயிடும். That implies x is equal to 300 by 7. So அந்த xங்கிற எண்டோட பொட்டன்ஷியல் நமக்கு 300 by 7 கிடைக்கும். இங்கிருந்து போகக்கூடிய இந்த கரண்ட் ஐங்கிற இந்த கரண்ட் ரெண்டு இடத்துல பிரியுது. ஒன்று இந்த எண்டு, இன்னொன்று இந்த எண்ட், ரெண்டு எண்டு பிரியுது. இது ரெண்டையும் ஆட் பண்ண டோட்டல் கரண்ட் கிடைச்சிடும் நமக்கு. ரைட்டா? அப்போ டோட்டல் கரண்ட் ஐ ஃப்ரம் தி பேட்டரி. ரைட், நமக்கு தேவை எக்ஸ்
இங்கேருந்து இதில் ஒரு ஸ்ப்ளிட் இருக்கும். இங்கே எடுத்தாலும் சரி, இந்த பக்கம் எடுத்தாலும் சரி, இங்கே இந்த ரெண்டும் வந்து ஜாயின் ஆகி தான் நமக்கு டோட்டல் கரண்ட் ஐன்னு கிடைக்கும். ரைட்டா? அப்போ நம்ம வேல்யூ எக்ஸ் மைனஸ் 0/10 ப்ளஸ் 100 minus x by 20. இந்த லைன் இது 100 minus x by 20, இது x minus 0/10. ஓகே, தட்ஸ் இட். அப்போ x-க்குள்ள வேல்யூ 300/7. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you'll get I is equal to 50/7 ampere. இப்போ I தெரியும், டோட்டல் பொட்டன்ஷியல் V தெரியும். அப்போ நம்ம ஈஸியாக இதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா V battery by I battery, இது 100/57 மேலே போயிடும். ஸோ இது 7/2 will get 50/7, right? ஸோ 7 மேலே போயிடும். இது 2 times 2 7s ஆர் நமக்கு 14 ஓம் கிடைச்சு. செக் பண்ணி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஃபைனைட் லேடர் சீரிஸ். அந்த இன்ஃபைனைட் லேடர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ நம்ம 2 லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, இது இன்ஃபினிட்டியாக போயிட்டு ஒரு லேடர் மாதிரி போய்கிட்டே இருக்க போது சர்க்யூட். இதில் நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட், ஸோ காட் அ பிரேக். இப்போ போயிட்டே இருக்கும், இது இன்ஃபினிட்டி வரைக்கும் போக போகுது. திஸ் கீப்ஸ் ஆன் மூவிங் டில் இன்ஃபினிட்டி. ஸோ எத்தனை வேல்யூஸ்னாலும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத லாஜிக். இதில் ஓகே, இதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 3 ஓம் ரெசிஸ்டர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இது ரிப்பீட் ஆக போகுது. இப்போ இது 3 ஓம், இது 2 ஓம். Again this goes as 3 ohm, 2 ohm. Again this goes as 3 ohm and 2 ohm. சரி, இப்போ ரிப்பீட் ஆகிட்டே போகுது. அப்போ இது இன்ஃபினிட் லேடர்னு சொல்லுவோம். நமக்கு தேவையான பொட்டன்ஷியல் ஈக்குவலண்ட் வேல்யூ இந்த ஏ அண்ட் பிக்கு நடுவில் வேணும். இமேஜின் நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இந்த ரெண்டு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் வேல்யூ R0 கொடுத்துருக்குறாங்க நமக்கு சம்லை. ஏபிக்கு அக்ராஸ் ஈக்குவலன்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம இதை எப்படி அப்ரோச் பண்ண இந்த சம்மை ஒரு இது ப்ளஸ், இந்த எண்டு ப்ளஸ்ன்னு எடுத்தால் இந்த எண்டு மைனஸ். இப்போ இந்த கான்செப்ட் மட்டும் பாருங்க. இது ஏங்கிற எண்டு ஒரு ப்ளஸ், இதுல இருந்து R0ன்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்குன்னு நான் அஸ்யூம் பண்றேன். அப்புறம் இங்க ஒரு மைனஸ் எண்ட் இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு 3 ஓம், இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு 2 ஓம். சரியா? இப்போ இது ரெண்டுமே பிளஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, இது ரெண்டுமே பிளஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, இது ரெண்டும் மைனஸ்ல கனெக்ட் ஆகுது. இப்போ அல்டிமேட்டா இந்த ரெண்டு வேல்யூஸும் சீரீஸ்ல இருக்கும். ரைட், இந்த இப்படி அஸ்யூம் பண்ணலாம். ஏன்னா ஒரு ட்ரையாங்குலர் கான்செப்ட்ஸ்ல சம்ஸ் வரும்போது நம்ம அசம்ஷன் தான் நம்ம சம்மோட பேஸே. ரைட்டா? இப்போ இவங்க இதை எப்படி அஸ்யூம் பண்ண போறோம்? நம்ம இந்த எண்டு இது இப்படி அஸ்யூம் பண்றதை விட இந்த பக்கம் வரும். ரைட், இங்க ஸோ இங்க ஒரு 3 ஓம் இருக்கும். சரியா? இப்போ இதை ட்ராப் பண்ணுறோம். இங்கே பாருங்க, ஏன்னா இந்த எண்டு தான் நமக்கு தெரியாது. ஸோ இங்க இருந்து இந்த R0னா இதுவும் அதே மாதிரி R0லேயே வந்துட்டு இருக்கும் வேல்யூ. அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 ஓம், இது ஒரு 2 ஓம், அண்ட் இந்த வேல்யூ R0 ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ, அண்ட் த ப்ராசஸ் கீப்ஸ் ஆன் கோயிங். சரியா? இப்போ இந்த லாஜிக்ல நம்ம இந்த ரெண்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தோம், இந்த வேல்யூ எடுத்து பார்த்தோம். நீங்க நமக்கு சர்க்யூட்ல ஓகே ரெண்டு கேரி ஒரு ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா இந்த 2ம் R0ம் பேரலா இருக்கு. நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது 3 கூட சீரீஸ்ல இருக்கு. ஸோ நமக்கு ஒரு எஃபெக்டிவ் வேல்யூ கிடைக்கும். அப்போ 2ம் R0ம் பேரலல். ரைட், ஏன்னா இந்த பக்கம் நமக்கு R0 தான் இருக்குது. அப்படி முடிச்சுட்டே வந்தோம்னா இந்த எண்ட்ல ஒரு R0 வந்திருக்கணும். அப்போ இந்த 2ம் R0ம் பேரலல், அதுக்குள்ள 3 சீரீஸ்ல இருக்கு. முடிச்சா நமக்கு திரும்ப R0 தான் கிடைக்கும். இது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அப்போ நான் எழுதும் போது எப்படி எழுதுனேன்? R0 இஸ் ஈக்குவல் டு 3 ஓம் பிளஸ் R0 is parallel to 2 ohm. ரைட்டா? அப்போ இந்த ஃபார்முலா R0 is equal to 3 plus இது 2 ரெசிஸ்டர் இஸ் 2 R0 by 2 plus R0 போட்டுக்கலாம். ஈஸி, நமக்கு ரெண்டு ரெசிஸ்டர்னால அந்த வேல்யூ ஈஸி. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்றோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறப்போ எல்சிஎம் எடுத்து பண்ணணும். அப்போ R0 is equal to 3 times 2 plus R0 plus 2 R0 by 2 plus R0. Cross multiply 2 R0 plus R0 square equals to 6
ப்ளஸ் 3 ஆர் நாட் ப்ளஸ் 2 ஆர் நாட் 5 ஆர் நாட்னு வந்துடும். ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் எல்லாத்தையும் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ எல்லாமே அந்த பக்கம் போகுது. ஐ மீன் ஐ மூவ் திஸ் ஆல் திஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஆர் நாட் ஸ்கொயர் மைனஸ் 3 ஆர் நாட் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ரைட்? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. யூல் கெட் தி வேல்யூ ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஐ மீன் quadratic equation solutions எது யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ யூல் கெட் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் 33/2 கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்க, ஈஸியாக வந்துடும். இது மாதிரி இன்ஃபினிட் லாடர் சீரீஸில் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் செக் பண்ணிக்கோங்க.